ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரம்னா கண்டிப்பாக நல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடமாற்றங்கள் கொடுக்கும், உங்கள் பேரே சேஞ்ச் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான தொழில் ஆரம்பித்து விட்டு போயிடுதுன்னா அது இப்போ செட் ஆகும். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் முன்னிறுத்தி செய்யக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பல சங்கோஜங்களே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உருவாக போகிறது. குரு வக்ரம் மேஷத்துக்கு செம்மையாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் நகையை அடகு வச்சுருக்கீங்களோ அந்த நகையை அடகு வச்சவங்கலாம் கண்டிப்பாக திருப்பி எடுக்கக்கூடிய பிராப்தம். மனசு குளிரும், குடும்பம் சேரும். விஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசிக் ஜியாப்டிக் சர்ஜரிலாம் பண்ணி பல்ச்சுன்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ லட்சணமாக இருக்கும். இந்த பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகள் தான் ரிஷபத்துக்கு மிக அதிகமாக வருது. எதிர்பாராத வாய்ப்பு. பழைய கணக்கை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். பயங்கரமான சந்தோஷம். இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம். இந்த அளவுக்கு நான் மிக போடுறேன்னா நீங்க நம்பணும். எப்போ வக்கரமாக மாறுகிறதோ அந்த டைம் பீரியடில் எந்த விஷயத்தில் கம்யூனிகேஷனில் தப்பு ஏற்படுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் தப்பாகவே பேசினாலும் அவரு நல்லவருங்க அப்படி சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். நிறைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, புதுசாக ஃபீஸ் கட்டுறது. அப்பவும் இப்பவும் அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரம்னா கண்டிப்பாக நல்ல மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக முயற்சி ஸ்தானம், ஆற்றலுக்குடைய ஸ்தானம், பெயரை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நம்முடைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்தானம், கழுத்துக்கான ஸ்தானத்தில் குரு வக்கரமாக போய் உட்கார்ந்துருக்க போகிறார். ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரம்னா கண்டிப்பாக நல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடமாற்றங்கள் கொடுக்கும், உங்கள் பேரே சேஞ்ச் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான தொழில் ஆரம்பித்து விட்டு போயிடுதுன்னா அது இப்போ செட் ஆகும். இளைய சகோதரன் சகோதரி வழியே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு மெயினாக மெயினாக கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. அதே மாதிரி வரவேண்டிய முக்கியமான கம்யூனிகேஷன் ஆகட்டும், லெட்டர் ஆகட்டும், ஆர்டர் ஆகட்டும், இதெல்லாம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் நல்லா வரும்னே சொல்லலாம். ஜாதகத்தில் இயல்பாகவே குரு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஸ்டில் குட் அப்படின்னு சொல்லலாம். குரு வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குன்னா 100% நடக்கும். இல்லை பெரிய ஒரு சூக்ஷமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்திலோ துலாத்திலோ சனி இருந்தது, இல்லை சனி வக்கரமாக இருந்ததுன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக புது தொழில், புது வியாபாரம், புது நட்பு, புது பிஸ்னஸ்லாம் பட்டே கலப்போம். அதே இடத்துல யாரோ நிறைய பேருக்கு செவ்வாய் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக புது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பூர்வீக சொத்துக்கள் சேர்வது, நல்ல ஆண் மகன் கிடைப்பது, இதெல்லாம் நடக்கும். அதே இடத்துல சுக்கிரன் வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கும்பத்திலேயோ துலாத்திலேயோ மிதுனத்திலேயோ சுக்கிரன் வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், நல்ல பெண் கிடைப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண் மேலே ரொம்ப அதிகமான பாசம் பற்று ஏற்படும், அட்ராக்ஷன் ஏற்படும். இட்ஸ் நாட் இன்ஃபேக்சுவேஷன், பட் இட்ஸ் அ மன பொருத்தம். தப்பாக புரிஞ்சக்கூடாது. கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் முன்னிறுத்தி செய்யக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். முயற்சிகள் எல்லாமே ஒரு மின்னல் வேகத்தில் நடக்கும். ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய படங்களில் பார்க்குற மாதிரி Mach 2 Mach 4 ஸ்பீட்லாம் போகுதுன்னு சொல்லி படங்கள்லாம் வரலாம். அந்த மாதிரி குரு வக்கரமாக இருக்கும் பொழுது
நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ரப்பர் பந்து எடுத்து வீசுனீங்கன்னா வீசக்கூடிய ஸ்பீடோட அந்த பந்து போய் செவுத்துல அடித்து ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்பீடு ஜாஸ்தி. அந்த செவுத்துல இருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்பீடு தான் இப்போ குரு வக்கரமாக இருக்கிற ஸ்பீடு. புரிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. நிறைய பேர் வந்து இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப நாளாக சுணக்கமாக இருக்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அப்படியே உட்காந்துருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் டக்குன்னு நிறைவேறும். பல சங்கோஜங்களே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உருவாகப்படுறது. குரு வக்ரம் மேஷத்துக்கு செம்மையாக இருக்குது. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 80% இருக்கப்படுது. என்ன பண்ணணும்? குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று தாமரை மலர்கள் போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் வந்து நகையை அடகு வச்சுருக்கீங்களோ, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரம் அப்படின்னா ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. எனக்கு இந்த லைஃப் வேணாம், ஐ எம் ரியலி ஹாரபிள், பிரிவு இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், பிரிஞ்சிருந்தால் தான் என் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும், பிரிவு நல்லது அப்படின்லாம் பேசக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக பிரிவு ஏற்படும். இல்லை சார், மறுபடியும் சேரணும் சார், ஃபேமிலியோடு இருக்கணும், தெரியாமல் வந்து சண்டை போட்டோம், இப்போ அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்காரு, மறுபடியும் சேர முடியுமான்னா எப்போ குரு வக்கரமாக இருக்கிறதோ ஜீவகாரகன் தன்னுடைய ஜீவகாரகனை தேடும். அப்போ கண்டிப்பாக மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பணம் எங்கேயாரு காணாமல் போயிருந்தது, பணம் எங்கேயாரு போட்டு வரல, இல்லை எங்கேயாரு பிஎஃப் பணத்தோடைய ரிட்டர்ன் எடுக்கணும், இல்லை போட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொஞ்சம் பணம் எடுக்கணும், ஆர்டி டெபாசிட் எஃப்டி டெபாசிட் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு இருக்கேன், இப்போ கேட்டால் கிடைக்குமா, இல்லை என்னோடய நண்பனுக்கு இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு என் காதலிக்கு பணம் கொடுத்துருக்கேன், நான் ரிட்டர்ன் கேட்டால் வருமானு கேட்டால் இந்த டைம் பீரியடில் எல்லாம் வரும். அதே ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இன்னும் சேர்த்து வரும்னு சொல்லலாம். இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் வந்து நகையை அடகு வச்சுருக்கீங்களோ அந்த நகையை அடகு வச்சதெல்லாம் கண்டிப்பாக திருப்பி எடுக்கக்கூடிய பிராப்தம். மனசு குளிரும், குடும்பம் சேரும். நிறைய பேருக்கு முக அமைப்புகளில் சைனஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண் உபாதைகள், பல் இகிரில் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டுருக்கும். பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய சதைகளில் பிரச்சனை அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். நிறைய பேர் வந்து இப்போ சரி பண்ணுவீங்க. விஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசிக் ஜியாப்டிக் சர்ஜரிலாம் பண்ணி பல்ச்சுன்னு ஆகிடுவீங்க. பார்க்குறக்கே அவ்வளோ லட்சணமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு பசங்களுக்காக அதிக செலவு. இந்த குரு வக்கரமாக இருக்கும்பொழுது என்ன நடக்கும்னா, ரிஷபத்தில் பிறந்தால் பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லி விட்டுட்டு ஒரிஜினலாக எந்த கோர்ஸை பிளான் பண்ணிங்களோ அந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் படக்கூடிய கஷ்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நிறைய குழந்தைகளுக்கு மருத்துவர்களாக மாறக்கூடிய பிராப்தம், மருத்துவமனையில் சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஓரளவுக்கு பணம் கொடுத்தா போதும்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சீட்டு கிடைக்கும். புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். எதிர்பார்க்கவே இல்லை சார் எங்களுக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமை. இந்த பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வாய்ப்புகள் தான் ரிஷபத்துக்கு மிக அதிகமாக வருகிறது. எதிர்பாராத வாய்ப்பு. யாரோ போய் அங்கே இருக்க வேண்டியது முடியல, அதனால் நீங்கள் போனீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான். பை சான்ஸ், பை லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ரிஷபத்துக்கு இருக்கப்படும். நிறைய பேருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பேர் சிறு குறு விவசாயிகள் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம். என்ன விஷயம்னா, இப்போ டைம் பீரியடுக்கு நீங்கள் சுயமாக சிந்தித்து செய்ய வேண்டும். யாரோ சொன்னாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்யக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையோட ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூ கொடுக்கும். மெயினாக கழுத்து பகுதிகள், நரம்பு பகுதிகள் இதெல்லாம் கொடுக்கும். பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக குரு வக்ரம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும், தீமையை பண்ணாது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% இருக்குது. என்ன பண்ணும்? ராமானுஜர் வழிபாடு பண்ணும், ஆச்சாரியனை வழிபாடு பண்ணும், நல்லா இருப்பீங்க. பழைய கணக்கை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த பெயர் கெட்டதோ, எந்த நண்பர் நம்மளை விட்டு போனாங்களோ, எந்த கழுத்தில் பிரச்சனை வந்ததோ, எந்த ஹார்ட்டில் பிளாக் ஏற்பட்டதோ, எந்த முழங்காலில் பிரச்சனைகள் கொடுத்ததோ, எந்த அப்பா பிரிஞ்சு சென்றாரோ, எந்த பையன் தள்ளி போனானோ, இதெல்லாம் நெகட்டிவிட்டி, இதெல்லாம் மறுபடியும் செட்ரைட் ஆகும், ஒன்று சேரும். பழைய கணக்கை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், பயங்கரமான சந்தோஷம். கணவனாக இருந்தால் மனைவி கண்டிப்பாக கிடைப்பாங்க, ஒன்று சேருவீங்க. நான் அந்த ஒரு டேர்ம்ஸை சொல்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பல பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகும்.
இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம். இந்த அளவுக்கு நான் மிக போடுறேன்னா நீங்கள் நம்பணும். 100% நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன், எதிர்பாராத கிஃப்ட், புது முயற்சி, புது பிஸ்னஸ், பட்டய கலப்பம், தொழில் 10 மடங்கு உயரக்கூடிய பிராப்தம், நம்பிக்கை பெரிய அளவுக்கு மாறக்கூடிய பிராப்தம். ஒரு விஷயத்த நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்கள் மேலே ஒரு பயங்கரமான கௌரவம், உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்களை காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலைமை பிறக்கும். உங்கள் மேலே தனி மரியாதை தெரியும். குரு எப்போ வக்கரமாக மாறுகிறதோ அந்த டைம் பீரியடில் எந்த விஷயத்தில் கம்யூனிகேஷனில் தப்பு ஏற்படுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் தப்பாகவே பேசினாலும் அவரு நல்லவருங்க, அப்படி சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நிலைமை மாறும், ஸ்டேட்டஸ் மாறும். அப்படி மாறும் பொழுது எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கும். மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு அதிகமான ஆட்கள் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் எப்போவுமே 10 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இல்லையா ஒரு சந்தோஷமாக நிறைய நட்பினால் நல்ல சந்தோஷங்கள், உறவுகள் மேம்படுத்தணும்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு துலாம், ஒரு கும்பம், ஒரு மிதுனம் லக்னமாகவோ ராசியாகவோ பிறக்கணும். அவங்கனால தான் பொதுவாகவே குடும்பம் ஒன்று சேரும். எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, அந்த இடத்துல பஞ்சாயத்து பேசுனா இந்த 3 ராசி லக்னங்களில் பிறக்கிறவங்களை போய் உட்கார வைங்க நடக்கும். அது குரு வக்கரமாக இருக்கான்னா அவன் தான் கரெக்டு. யாருக்கு எப்படி பதில் சொல்லுமோ அப்படி பதில் சொல்லி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகுது. செம்மையாக இருக்கு. மிதுனத்துக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு கழுத்து, எலும்பு, சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு ஃபிட் ஆகிட்டீங்க. இனி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை ஜாதகத்திலே குரு சரியா இல்லை, வக்கரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கும். என்ன பண்ணணும்? மெயினாக யானைக்கு போய் உணவு கொடுத்துட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா கஜலக்ஷ்மியை ஃபோட்டோவாக நீங்கள் உங்களுடைய மொபைல் வால்பேப்பராக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கு வரக்கூடிய கண்டங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். சிம்பிள் சொல்யூஷன் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும்னு நீங்கள் வேண்டிங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 75% டாப் கிளாஸாக இருக்கிறது. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போன 2.5 வருஷம் ஃபுல்லாக அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வரையத்தில் போய் குரு வக்கரமாக உட்காந்துருக்காரு. பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் என்னன்னு தேடக்கூடிய நிலைமைகள் உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதில் என்ன பெரிய பியூட்டின்னா, நானே சொல்லுவேன், பழைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்ததுமே வெளிநாட்டில் பிரச்சனை ஆகிடும், பணம் காணாமல் போயிடும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். குரு வக்கரமாக இருக்கும்போது பொதுவாக கடகத்துக்கு என்ன நடக்கும்னா, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம். மனைவி இங்கே இருப்பாங்க, கணவர் வெளிநாட்டில் இருப்பார். போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். இப்போ தான் டைம் பீரியட். குரு வக்கரம் அடையும் பொழுது மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும் தப்பிச்சிடுவோம். உங்களோட சேர்ந்து பேட்சில் ஒரு 40 பேர் உங்கள் ட்ரூப்பில் இருக்காங்க, பேட்சில் இருக்காங்க, உங்களுடைய ஆஃபீஸில் அந்த ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னு வைங்க. 30 பேர் எடுத்துருவோம், 10 பேரில் நீங்கள் மட்டும் தப்பிச்சுட்டு நிற்பீங்க. நான் அப்படி என்னடா பண்ணேன், என்னையாண்டா விட்டீங்கிற மாதிரி ஒரு குஷியான சந்தோஷம் இருக்கும். ரெண்டு சொன்னால் ஒரு வில்லங்கமும் இருக்கும். ஏன்னா அந்த 30 பேரோட வேலையை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. கொஞ்சம் அதிகமாக உழைக்க போகிறீங்க. கொஞ்சம் ஜாஸ்தியான டைம் தூங்க கம்மியாகும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கடகத்துக்கு ஒரு விதத்தில் நன்மை தான், தப்பு கிடையாது, தீமை அல்ல. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். நிறைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, புதுசாக ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, ஒரு சில பேர் எலக்ட்ரிக்கல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவது, ஒரு சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள்லாம் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது. அதாவது என்னென்னா நகையை அடகு வச்சிருக்கக்கூடிய நகையை வாங்குறது. என்ன அர்த்தம்? வேறு யாராவது அடகு வச்சுருப்பாங்க, அது ஏலத்துக்கு போயிருக்கும், அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிப்பீங்க. சில பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, சில பேர் சேவிங்ஸில் போடுறது, ஸ்டாக்ஸில் போடுறது, லாங் டேர்ம் பாண்ட்ஸில் போடுறது, அட்வைசர்கிட்ட கேட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த டைம் பீரியட் என்னென்னா, குருங்கிறது ஆன்மீகத்துக்கான கிரகம், நியாயத்துக்கான கிரகம், தர்மத்துக்கான கிரகம், அமைதியான தோற்றம், அமைதியான ஒரு கிரகம் தான் குரு. அது எடுக்கிற டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் அந்த ஒரு டெசிஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட யாத்திரைகள், வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், தீர்த்த யாத்திரைகள், இது எல்லாத்துக்கும் இப்போ போவீங்க. ஃபேமிலியே ட்ரிப்பாக போயிட்டு வருவீங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்கும். காசி, கயா, ராமேஸ்வரம் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் புரட்டாசி மாதத்துலேருந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வரைக்கும் தயவு கூர்ந்து இந்த நார்த் இந்தியா பக்கம் டூர் போகிறதுலாம் தயவுசெய்து அந்தளவுக்கு கரெக்டு கிடையாது.
பிரச்சனை நிறைய இருக்குது, அதில் பார்த்து போகிறது நல்லது. ஸோ கடகராசி நண்பர்களுக்கு இழந்த மரியாதையை மறுபடியும் திருப்பி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், புது வேலை, புது விண்ணப்பம், புது ஊர், புது நட்பு எல்லாமே புதுசாக மாறும். அதாவது வாழ்க்கையில் ஒன்று தான் கடகத்துக்கு, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்க போகிறது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. பட்டை கிளப்ப போகிறீங்க. என்ன பண்ணணும்? சிம்பிள். சன்னியாசிகள் மகான்களை சென்று வழிபாடு செய்வது, வியாசராஜரை வழிபாடு செய்வது, விஜேந்திரரை வழிபாடு செய்வது 100% நல்ல மாற்றங்களை கொடுப்பார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறார். இப்போதான் சப்ஜெக்டுக்கே வரப்போறோம். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் நன்மைகள் நடக்கணுமோ அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். யாருக்கெல்லாம் கல்யாணமாகாமல் கஷ்டப்படுறீங்களோ நல்ல வரன் கிடைப்பாங்க. ஏன்னா குரு வக்கரமாக லாபஸ்தான் உட்காரும்போது வித் த ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ், தம்பி ரெஃபரன்ஸ் மூலியமா, அண்ணன் ரெஃபரன்ஸ் மூலியமா, தங்க ரெஃபரன்ஸ் மூலியமா, அண்ணன் ரெஃபரன்ஸ் மூலியமா கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். நிறைய பேருக்கு அப்பா கிட்ட இருந்து சொத்து, உயில், பத்திரங்கள் கிடைக்கும். குரு வக்கரமாக இருக்கும்போது தான் நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத கல்யாணம். என்ன சார் இப்படி புதுசாக சொல்றீங்களா? எதிர்பாராத கல்யாணம்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒரு நல்ல கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் கை கழுவுவாங்க. இல்லை ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து காஃபி டம்ளர் வச்சு உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்லேருந்து வேற ஒரு ஆட்கள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க யதார்த்தமாக சொல்லுவாங்க, என் பொண்ணு இருக்கா, நல்லா பார்த்துருங்க, யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனை பற்றி கரெக்டாக திங்க் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. இது பேர் தான் எதிர்பாராத கல்யாணம். இப்படியே நடக்கும். நான் சொன்ன வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுங்க. ஜன்னல் ஓரத்தில் கண்டிப்பாக இது நடக்கும். கை கழுவுற இடத்துல நடக்கும். அந்த போட்டிக்கோ வாக் பண்ணும் பொழுது நடக்கும். இந்த இடத்தின் சூக்ஷமங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். 100% நன்மை நடக்கும். வராத ப்ரமோஷன், வராத நட்பு, எதிரினா எதிரி, கொள்ள எதிரி அவன் தான், எல்லாரும் காலில் விழுவாங்க. சரணாகதி அப்படின்னு கேள்விப்படுறீங்களா? படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி அப்படியே காலில் படுத்துருவாங்க. குரு வக்ரம் ஆகும்போது பொதுவாகவே பல விஷயங்கள் வந்து தானாக வந்து அமையும். அரசியல் பதவிகள் தேடி வரும். நாடாளக்கூடிய, அரசாளக்கூடிய, மாகாணத்தை ஆடக்கூடிய, அட்லீஸ்ட் உங்கள் ஆஃபீஸு, உங்கள் ஸ்கூலு, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அந்த லெவல்லையாவது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரும். நிறைய பேர் பிஹெச்டி தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு பதிலே சொல்லாமல் சாவடிச்சிட்டு இருப்பாங்க 4 வருஷமா 5 வருஷமா. இப்போ உங்களுக்கு தீசிஸ் முடிஞ்சு டாக்டரேட் வந்துடும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு பிராப்தம், ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய பதவிகள், பெரிய கிஃப்ட்டு. உங்கள் டார்கெட் என்ன இருக்கோ அந்த டார்கெட்டை பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இப்போ ஏற்படுகிறது. ஸோ குரு பேசிக்கலாக உங்களுக்கு லட்சணத்தை கொடுக்குறார், லட்சியத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறார். வாட் எவர் இஸ் யுவர் மிஷன் or whatever is your vision, that will definitely happen. அதில் டவுட்டே கிடையாது. பல நட்பு நமக்கு சாதகமாக மாறும், பல நட்பு நமக்கு சாதகமாக உருவாகும். பெரிய சந்தோஷங்க. எல்லாம் அண்ணன் தம்பிலாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. தேவையில்லாத சண்டை. சின்ன பூச்சி அடித்ததுக்கு நான் அடிச்சேனா பூச்சி, நீ அடிச்சனா பூச்சி, ஆக மொத்தம் பூச்சி சேர்த்து போச்சு, இதை யார் அடித்தா என்ன, இப்படிலாம் சண்டை போட்டு பிரிஞ்சிடவங்க. அதனால இந்த அளவுக்கு மட்டமான விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்ச ஆட்கள் இப்போல்லாம் நீங்கள் சேருவீங்க. நல்லது நடக்கும். எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படுங்க. நல்லா இருக்க போறீங்க. சிம்மராசி நண்பர்கள் இந்த குரு வக்கரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். ஒரே விஷயம்தான், வீட்டில் பெரியவங்களுக்கு தயவு செய்து மரியாதை கொடுங்க. ராசி லக்னத்தில் கேத்து உட்கார்ந்து இருக்கனால நான் சொல்ல வேண்டியது ஒரே பாயிண்ட், இதை மட்டும் சொல்லிடுறேன். யாருமே வேணாம்னு தோணும், தனிமையாக இருந்தான்னு தோணும். ஒப்பனா சொன்னால் சித்திரவதையாக இருக்கும். பிரெயினில் என்ன நடக்குதுன்னே தெரியாது சார், மண்டக்குள்ள எவனோ பேசுகிறான் சார் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு டெய்லியும் கோவிலுக்கு போங்க, டெய்லியும் வந்து விபூதி இட்டுக்குங்க, சந்தனம் வச்சுக்குங்க, டெய்லியும் வந்து தீர்த்தம் சாப்பிடுங்க. யூ வில் see the மேஜிக். அந்த மேஜிக் அப்படிங்கிறது தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலிமா மட்டுமே நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத தெய்வங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ மோசமான ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி அடையும் பொழுது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை மாறும். மாறினது கண்கூடா என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன் நான். அதனால் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நல்ல மாற்றங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்மத்துக்கு செம்மையாக இருக்குது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்குது.
ஒரே விஷயம்தான் சரணாகதி. பெருமாள் கிட்ட வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு கால் முட்டி லெகமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையை இழந்தீங்களோ, எவனுக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த அட்வைஸ் கொடுத்த நல்ல விஷயத்துக்காக நான் தோக்குனாங்களோ, யாருக்கு நீங்க குருவாக இருந்து துரோகத்தை நீங்க கண்கூடா பார்த்தீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம ஹெல்ப் பண்ண போய் நானே கெட்டவன் ஆயிட்டனோ, இந்த மாதிரி ஆங்கிளில் எந்தெந்த பாதிப்புகள் நடந்தோ அதெல்லாம் மறுபடியும் தூக்கி போட்டு புதுசாக மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி, இனிமேல் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். பழைய கான்டாக்டு, பழைய ஆஃபீஸு, பழைய நட்பு, பழைய ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் வேலைக்கூடிய ஒரு நபருடைய ரெஃபரன்ஸ் மூலிமா வேலை கிடைக்கும். மாமியார் மூலிமா பணம் வரும், டாக்குமெண்ட் வரும், சொத்துக்கள் வரும், வீட்டில் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு விதத்தில் ஒரு நெகட்டிவான நியூஸும் வரும். அட் தி சேம் டைம் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். நிறைய பேருக்கு கால் முட்டி லெகமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டிகள், இட்ஸ் கால்ட் லிப்போமா அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகும். வேலையில் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான் சார், இன்னைக்கு நாளைக்கு எப்போ வேணால் வேலையை விட்டுருவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் சரியாகும். நிறைய பேர் கோர்ட்டில் ஆர்டர்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். எல்லா முயற்சியும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நமக்கு நடக்குதோ இல்லையோ மற்றவங்க மூலியமாக நடக்கும். பணம் பல விதங்களில் வரும், எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் திருப்தி மட்டும் நீங்கள் அடையவே மாட்டீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் பார்த்தே மற்றவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ராசின்னா அது கன்னி தான். இந்த மொபைல் இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் ஏன் மொபைல் இப்படி திருப்பி வச்சா என்ன ஆகுமாமா, இப்படிலாம் போட்டு மனுஷனை சாவடிப்பாயாம அப்படிங்கிற மாதிரி. கன்னியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிரச்சனை. எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருக்கணும், பயங்கர அறிவு, நான் தான் அறிவு, டாமினேட் பண்ணுறது, இந்த கதையெல்லாம் குரு வக்கரமாக இருக்கும்போது ஆகவே ஆகாது. கண்டிப்பாக பேரு கெடும். நீங்கள் எந்த அளவுக்கு டீசெண்டாக ஹம்பிளாக, நான் சொல்லுவது எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையாக போகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போகிறோமோ, மற்றவங்கள மதிக்க கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்ல சீட்டு கிடைக்கும், வேணாம் தூக்கி போட்டுருவாங்க, வேற சீட்டு வேற புதுசாக பண்ணுறாங்க, அப்படிலாம் செட் ஆகாது. குரு வக்கரமாக இருக்கும்போது எதை நீங்கள் தொட்டிங்களோ அதுதான் நடக்கும். நிறைய பேருக்கு மெடிசனில் சீட்டு கிடைக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், குரூப்ஸு, சிவில் சர்வீஸ், மீடியா, இந்த மாதிரி துறைகளில், பத்திரிகை துறைகளில், பத்திரப்பதிவு துறைகளில், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வேலை கிடைக்கும். டைம் கரெக்டாக அமையும் போது முடித்தா உண்டு. டிசம்பர் ஜனவரிலலாம் கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும். ஸோ கன்னிக்கு ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொன்னாலும் ஒரு விதத்தில் நம்மளுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளக்கூடிய, டெசிஷனை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய, ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் இப்படி ஓடிட்டு இருக்கு. ஸோ மெயின் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்த சாரதியை வழிபாடு செய்யணும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% நல்லா இருக்கிறது. தீர்க்க ஆயுஷ்மன் பவா, சூப்பராக இருக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே அப்போசிஷன் பார்ட்டி. துலாம் ராசின்னு சொன்னால் அது வந்து சுக்கிரனுடைய ஸ்டார், சுக்கிரனுடைய ஸ்தானம், ராசி. குரு வந்து யாரு, தேவாதிபதி, தேவராஜன் அப்படி கூட சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது, துலாம் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணார், ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுத்தார், வீடு கொடுத்துருப்பார், வண்டி கொடுத்துருப்பார், வாசல் கொடுத்துருப்பார், கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார், 2ஆம் கல்யாணம், குழந்தை, என்ன வேணும் உனக்கு, எல்லாமே இங்கே இருக்குங்கிற மாதிரி அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு வக்கரமானார். குரு வக்கரமானார்னா அதாவது 2 விஷயமா பிரிப்போம். அகம் புறம்னு. அகம்னா உங்களுக்கு ஓனா நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல தூக்கம், படுத்த உடனே தூக்கம், அருமையான சுவையான சாப்பாடு, நல்ல மரியாதை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் அகம் சார்ந்தவை. புறம் சார்ந்தவைன்னா பணம் 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 மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இப்போ குரு வக்கரமாகும் பொழுது வெளியூர்லேருந்து பணம் வரும், வெளிநாட்டுக்கு பயணம் செய்து பணத்தை ஈட்டிக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டிருந்தால் இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகும். லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எதிராக நாளை காலையில் நீங்கள் ஜெயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த டைமில் கோர்ட்டில் ஜட்ஜு மாறிடுவார், வேற ஜட்ஜு வருவார். அந்த ஜட்ஜு எல்லாத்தையும் எல்லாம் ஸ்லேட்டெல்லாம் அழிச்சிட்டு நீ நல்லவன் உத்தமான்னு சொல்லி கில்ட்டி இல்லைன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவார். இப்படிலாம் நடக்கும். குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நடக்கும். இந்த 4 மாதங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பா பிரிஞ்சு போயிருக்காங்க, அப்பாவை பையன் பிரிஞ்சு போயிருக்கான், வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டான், அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறான், பையனை வந்து பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு உறவு வந்து கொஞ்சம் கூட கிடையாது, இஷ்டத்துக்கு அவன் வந்து
செல்ஃபிஷ் டு த கோர், அந்தளவுக்கு வந்து அவன் இருக்கான் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் பசங்க மறுபடியும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள். எத்தனையோ அம்மா அப்பா வந்து டைரெக்டாக என்கிட்ட கேட்குறதும் அழுகிறதும் நான் கண்கூடாக பார்க்குறேன். தயவுசெய்து நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்து ஒன்று தான், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கங்க, அவங்க ஆசீர்வாதத்தோடு நல்லா இருங்க. அவங்க இல்லாமல் நீங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவுக்கு வயசாச்சுன்னா தலைமுடி வெள்ளையாயிரும், அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மறப்பாங்க, ஒரே விஷயத்த 4 தடவை சொல்லுவாங்க, அவங்க சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே சங்கடப்படுவாங்க, நல்ல விஷயத்துக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, கெட்ட ஒரு சவகாகத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி சம்டைம்ஸ் நம்ம அதட்டுவாங்க. எனக்கு வந்து வயசாகிடுச்சு, எனக்கு சம்பளம் வருது, மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஃபாரினில் இருக்கேன், ஏன் இஷ்டம், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க ஆகிடுச்சு, எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்களும் அம்மா அப்பா ஆவீங்க, நீங்களும் அதே வயசுக்கு வருவீங்க. உங்களுக்கு அந்த பசங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, அம்மா அப்பாவை மட்டும் தயவுசெய்து நல்லபடியாக பார்த்துங்க. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம். நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல விசேஷமான பலன்கள் உண்டு. நிறைய பேர் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. ப்ரொஃபஸர் ஆவீங்க, நிறைய பேர் கோவில் கட்டுவீங்க, பெரிய விஷயங்கள்லாம் டப்புன்னு நடக்கக்கூடிய அருமையான பிராப்தம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்கரமாகி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இது என்னன்னா ஒரு விதத்தில் பிளஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கல சார், ஒரு விதத்தில் வந்து இது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நன்மை. எப்படி சொல்லலாம், ரொம்ப நாள் ஒரு பாட்டி தாத்தா கிட்டத்தட்ட 6-8 மாதமாக 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புலையும் சரி மனசளவுலையும் சரி பயங்கரமாக ஹெல்த் இஷ்யூ கொடுத்து 10 பேருக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. அதுலேருந்து வந்து எப்படியாரும் இவங்க நல்லபடியாக சத்கதி அடையணும் அப்படின்னு யாரெல்லாம் வேண்டின்னு இருக்கீங்களோ, நான் சொன்னது கொஞ்சம் தர்மத்துக்கு மீறி இருந்தாலும் இருக்கிற நிலைமை ப்ராக்டிக்கலாக இதுதான் சொல்ல முடியும். எல்லாரும் வேலைக்கு போவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும். அந்த டைம்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. 1. 2வது, வீடுக்குன்னு ஒரு கடன் வாங்கி அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் என்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி, இதுமேல் நான் இங்கே இருக்கணுமா இல்லை எங்கேயாவது போயிடலாமா, நானும் வந்து பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி எஸ்கேப் ஆகிடலாமா, வேறு தேசத்துக்கு போயிடலாமா, வேறு ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு நண்பர் மூலியமாக ஒரு ஹெல்ப் வந்து அந்த வீட்டை மறுபடியும் நீங்கள் திருப்பி எடுக்கிற மாதிரியும், அதை விற்று கடன் அடைச்சி பிரச்சனைலேருந்து வெளியே வர மாதிரியும் நடக்கும். விற்கவே முடியாத ஒரு விஷயம் இப்போ விற்க முடியும், விற்கவே முடியாத ஃப்ளாட் இப்போ விற்பீங்க. நிறைய பேருக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றம், இது எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று தான் சொல்ல முடியும், ஒரு விருச்சிகத்துக்கு அஷ்டமத்தில் குரு போகுது அப்படின்னா குழந்தைகளுடைய ஹெல்த்தில் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி. குருங்கிறது தர்மவான், நீதிவான், நியாயவான். அதில் போய் அஷ்டமத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது, பொதுவாக ஜாதகத்திலே வக்கரமாக இருந்ததுன்னா தப்பிச்சிருவீங்க. ஒருவேளை வக்கரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை முடக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். அஷ்டமத்தில் குரு உட்காரும் பொழுது கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படும். நல்லதுக்காக செலவு பண்ணிக்கணும், குழந்தைகளுக்காக செலவு பண்ணிக்கணும், படிப்புக்காக செலவு பண்ணிக்கணும். கடன் வாங்கி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குழந்தை தன்னுடைய சுய அறிவில் சம்பாத்தியத்தில் மேலே வரணும். பேசிக் டிகிரி படிக்க வச்சா போதும். 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் மெடிசன் படிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 கோடி ரூபா கொடுத்து மெடிசன் படிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்கி தான் தீரணும். யாருக்கிட்டையும் 1 கோடி இருக்காது. அது திருப்பி கட்டக்கூடிய இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டலாம். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து வெறும் மெடிசனோடு நிறுத்தணுமா? முடியாது. கண்டிப்பாக மேல் படிப்பு அடுத்த மாஸ்டர் டிகிரி போகணும், அதுக்கு 1 கோடி இல்லை 50 லட்சம் எப்படி வேணால் வைங்க. 1.5 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைய படிக்க வச்சு நாளைக்கு அந்த குழந்தை அந்த கடனை தீர்க்குமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. இப்போ அந்த பசங்க மேலேயே நீங்கள் லோன் வாங்கி படிக்க வைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வழி தெரியும், கரெக்டாக படிக்கணும்னு தெரியும், ஜாலியாக கும்மால் அடிக்கூடாதுன்னு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி அப்படிங்கக்கூடிய இந்த டேர்முக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க முடியுது. அதனால்
எவ்வளோ பர்டன் எடுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் எடுங்க. குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நம்ம தலையில் 10 கிலோ இருக்கக்கூடிய நிலைமைகளில் 100 கிலோ வைப்பாங்க. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். செலவு பயங்கரமாக இருக்கும். அட் தி சேம் டைம் எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத ஒரு என்ன சொல்கிறது விண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்படியும் நடக்கும். ஏன்னா ஜாதகத்தின் மேலே நான் சொன்ன மாதிரி 5 கிரகங்களில் ஒரு 2 கிரகமாக வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு திடீர்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு பெரிய வேலைக்கு போகிற மாதிரி, பெரிய சம்பளத்துக்கு போகிற மாதிரி, சம்டைம்ஸ் நம்முடைய ஆசையே பேராசையாக தெரிஞ்சாலும் தப்பு கிடையாது, கேட்கலாம், இது நமக்கு நல்லதுக்கு தானே பண்ணுறோன்னு சொல்லி பண்ணலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரி விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்மெண்ட்டு. நிறைய பேர் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்ல ஒரு குழந்தை ஏற்படணும்னு சொல்லி ட்ரை பண்ணி நடக்காமல் போயிருக்கும், இப்போ நடந்தோம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து நடக்கிறதெல்லாம் நடக்காமல் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தான் அதிகம். இந்த டைமில் தங்கம் காணாமல் போகும். குழந்தைகளுக்கு ஹெல்த் பாதிப்பு கொடுக்கலாம், கவனம் தேவை. மூலப்பத்திரங்கள்லாம் மறந்து எங்கேயாரும் வச்சிடாதீங்க. ட்ராவல் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஸோ குரு வக்கரம்ங்கிறது ஒரு மாதிரி ஒரு கிளிஷ்டமான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலைமையில தான் உட்காந்துருக்கோம் நம்ம. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான தெய்வங்களில் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு கல்ப விருட்சமாக இருக்கிறார், காமதேனுவாக இருக்கிறார். அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, முடிஞ்சால் சேவை பண்ணுங்க. புதன்கிழமை உபவாசம் செய்யுங்க, மத்தியானம் சாப்பிடாதீங்க ஒரு 4 மாதத்துக்கு. காலையில் நைட்டு சாப்பிட்டுங்க, அதுக்காக நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பூண்டு வெங்காயத்தை தவிர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா சாத்விகமான எண்ணங்கள் வரும், அதனால் உங்களுடைய எண்ணங்களில் மாறுபாடு கொடுக்கும், அதை நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும். இதை பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கும். நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும், சீக்கிரமாக நீங்கள் நல்லா மேலே வர்றதை நாங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தீர்காயுஷ்மான் பவா. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ குரு வக்கரம், உங்கள் ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதிங்கிறவர் கண்டகஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு போய் கலத்திரஸ்தானத்தில் போய் வக்கரம் பண்ணுது. கெட்டி மேலே கொட்டக்கூடிய டைமிங் இப்போ ஆக்சுவலாக ஜாதகத்திலே குரு வக்கரமாக இருக்குது, சுக்கிரன் வக்கரமாக இருக்குது, செவ்வாய் வக்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு கிரகமாக வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிபி டும்னு சத்தம் கேட்கும். ஷோராக யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகும், யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் ஆகலையோ குழந்தை பிராப்தம் ஆகும். 2 பேரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க. விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஐடி சர்வீசஸாக இருக்கலாம், பத்திரிகை துறையாக இருக்கலாம், எந்த ஒரு எழுத்து அச்சகம் பிரிண்ட்டு போஸ்டல் எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த டைம் பீரியடில் உங்களுடைய நட்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நிறையா பேருக்கு இப்போ இருக்கிற ஒரே கவலை, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதா, 24 மணி நேரம் மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம், நமக்கு அது நடக்காதான்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக கழுத்து பகுதி வயிறு பகுதிகளில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நல்லது நடக்கணுங்கிறது உண்மைதான், அதே மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிறது உண்மைதான். தனக்கு மிஞ்சியது தான் தான தர்மம். ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது என்னென்னா அந்த எமோஷன், குரு வக்கரமாக இருக்கும் பொழுது எமோஷன்னால் பாதிக்கப்படுவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மேட்ச்லாம் பார்ப்போம், எல்லாருமே பார்ப்போம். 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேட்ச் பற்றி சொன்னால் பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சச்சின் டெண்டுல்கர் முதல் ஓவரில் பேட்டிங் பண்ணுவார். கிளென் மெக்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் என்ன பண்ணுவார், அவர் ஹைட்டு சச்சினோட ஹைட்டு கம்மின்னு தெரிஞ்சுட்டு வேணும்னே ஷார்ட் பிச் பாலாக போடுவார். 2 தடவை ஹெல்மெட்டில் அடிச்சிடும். 3ஆவது தடவை இது போதுமான்னு சொல்லி போய் கிளென் மெக்ராக் கேட்பார். சச்சின் டெண்டுல்கர் பதில் எப்படி இருக்குன்னா, அடுத்த 4 பால் 2 4 2 6 இது போதுமான்னு அவர் கேட்பார். அந்த எமோஷனை தூண்டி விடுறதுனால எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது கிளென் மெக்ராக்கு புரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு எமோஷனில் நீங்கள் ஒரு ஆட்டம் போடுவீங்க, அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னா யாரோ தூண்டி விடணும், உங்களால் முடியும். நீங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. தனுசு ராசியில் பிறந்த பல பேருக்கு உங்கள் சக்தி என்னன்னே தெரியாது. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லணும், நீலாம் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியும்னு தெரியுமா, இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, இதெல்லாம் மற்றவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்குலாம் உங்களுடைய பலம் என்னன்னு புரியும்.
இப்போ அந்த மாதிரி நிலைமைகள்ல இருக்கீங்க. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும், மிகப்பெரிய மரியாதை தேடி வரும், நட்பு தேடி வரும். எந்த விஷயத்தை இழந்தீங்களோ அது மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட 85% ஏ கிளாஸாக இருக்குது. நான் சொல்லும் பொழுதே நிறைய ராசிகளில் குறிப்பிடும்போது தனுசு ராசியும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்க போகிறீங்க. என்ன பண்ணும்? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை வழிபாடு செய்ய வேண்டும். பார்த்துட்டு சேது மாதவ சுவாமி, அந்த தீர்த்தத்துக்குள்ள ஒரு சுவாமி இருக்கார், அந்த சேது மாதவனை வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகரத்தில் பிறந்த பல பேருக்கு குழந்தைகளால் ஏதோ, மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே ஒரு அப்சர்வேஷன் என்னன்னு பாருங்க. மகர ராசி நண்பர்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பெருசாக வளர்ற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக பெரியவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி இமாலய சாதனை, டப்பு 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 டப்புன்னு ஜெயிக்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி மகரத்தில் பிறந்த பல பேருக்கு குழந்தைகளால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு குறை அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது 100% உங்களுக்கு மருத்துவத்தினால் குழந்தை பிறக்கும். கடன் கேட்குறீங்க, கிடைக்கல. இப்போ நீங்கள் போய் கடன் கேட்டால் கிடைக்கும். நேற்று வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு வந்து இல்லை சார், முக்கியமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க சார் பேங்க்கில், அதனால தான் சார் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மளை இப்போ பின்தொடர்ந்தோம். நிறைய பேர் வேலையே போக வேண்டாம், வேலையே அவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ வேலை, நல்ல வேலையாக கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், நிரந்தர வேலையாக கிடைக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நிரந்தரமாக வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு எதிர்வினையாட்டக்கூடிய நிலைமைகள், எனக்கு வேணாம், உங்ககிட்ட வாழ்றதுக்கே பிடிக்கல, சச் எ டாக்ஸிக் பர்சன் அப்படின்லாம் சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா குரு வக்கரம் அடையும் பொழுது தூது வருமா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு விதத்துலேருந்து நமக்கு தூது வரும். மறுபடியும் ஒன்று சேரலாம், ஃபேமிலி இருக்கணும், நம்ம பசங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. இதுதான் நான் முந்தானத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ எங்கே போச்சு புத்தின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி நடக்கும். அப்போ 100% உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, மோசமாக இருக்குது, தாங்கவே முடியல, நான் எங்கேயோ எஸ்காப் ஆயிடலான்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகும். ரெண்டுமே நடக்கும். அவங்கவுங்க ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பாவகங்கள் எப்படி வேலை செய்யுதோ அதுதான் விஷயம். அப்போ இந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ வந்தாலும் தாங்க முடியும், ஜெயிக்க முடியும், நம்ம எதிர்ப்பாக இல்லாத வரைக்கும். நீங்களும் எதிர்ப்பாக நான் சண்டை போடுவேன்னா செட் ஆகாது. ஏதோ ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையை தட்டுறீங்கன்னா சத்தம் வரும், ஒரு கை மட்டும் தட்டிருந்தா காற்றுல தான் வீசும், சத்தம் வராது. அப்போ மற்றவங்களை அடக்கணும்னா ஒன்று நம்ம கம்மியாக பேசணும், நம்ம அறிவை யூஸ் பண்ணணும், ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த இடத்துல பொறுமை இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுங்க, எந்த இடத்துல பொறுமை இருக்கிறதோ அந்த இடத்துல சாத்விக குணம் அதிகமாக இருக்கும். சாத்விக குணம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். இது யாரோ கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது, நம்ம தர்மத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்ம சாப்பாடு, நம்ம உணவில் ஆரம்பிக்குது. இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நான் சொல்கிறது சிம்பிள் சொல்யூஷன். நீங்கள் என்ன சமைச்சாலும் சரி, பச்சரி சமைச்சாலும் சரி, புழுங்கல் அரிசியில் நீங்கள் சமைச்சாலும் சரி, ஒரே ஒரு துண்டு நெய்யை ஊற்றி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. யூ வில் see the changes. பகவத் அர்ப்பணம்னு சொல்லுவோம். சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் செய்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கூடிய உணவு உங்கள் எண்ணங்களை மாற்றும். அதனால தான் சொல்லுவோம், தயவுசெய்து வெளியே போய் கண்ட ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. எவன் என்ன எண்ணத்தில் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையில் போய் நமக்கு சமைக்கிறான்னு தெரியாது. அந்த எண்ண அலைகள் நம்முடைய உணவில் மாறும். இந்த டைம் பீரியடில் வயிறு உபாதைகள், கடன் உபாதைகள், எதிரி உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். பட் சேம் டைம் உணவில் கவனமாக இருக்கணும், கடனில் மாட்டிக்கூடாது. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும், தைரியமாக இருங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 70-80 சூப்பராக இருக்கு. என்ன பண்ணும்? முருகன் வழிபாடு. முருகனை மனசார வணங்கினீங்கன்னா போகிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுக்கும். கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரம். நல்ல பையன் வந்தான், நல்ல சம்பளம் இருக்குது, அவங்க வீட்டில் நல்லா பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போன பொண்ணு இப்போ திரும்பி வரும். எந்த லவ் வந்து வேணான்னு சொல்லி போனாங்களோ அந்த லவ் மறுபடியும் திரும்பி வரும். பொண்ணு அமெரிக்கா போகணும், வீசா கிளியர் ஆயிடுச்சு. பையன் அமெரிக்கா போகணும், வீசா கிளியர் ஆயிடுச்சு. பொண்ணு சிவகாசி போகணும், மாப்பிள்ளை ரெடி ஆகிடுது. ஆனால் இப்போ நிலைமைகளில் பார்க்கும் பொழுது
லாஸ்ட்டில் 2 பேரும் இவங்க 2 பேருக்கு இவங்க 2 பேர் தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய மனப்பொருத்தம் ஏற்பட்டு எப்படி வந்து சேர்ந்தாங்களோ மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி சேரக்கூடிய வாய்ப்புகள். கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு கலப்பு திருமணம் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம்னு சொல்கிறது அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆங்கிள்லையும் நடக்கும். எப்படின்னா வீட்டில் பெரியவங்க உட்காந்து பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சம்டைம்ஸ் சில பேர் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது வீட்டுக்கு சொல்லாமல், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் காதலுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் ரியாலிட்டி என்னன்னு சொல்கிறேன். அம்மா அப்பாவுடைய அனுமதியோடு தயவு செய்து பண்ணிக்கங்க. அவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். அது எப்படி சார்? அப்படிதான் அது. ஜீவம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? பாக்யஸ்தானத்துலேருந்து வருது. பாக்யஸ்தானம்னா அப்பாவுடைய ஸ்பெர்மட்டோசோவா. நீங்கள் அங்கேயே வந்து இடிக்கிறீங்க, அம்மா அப்பாவையே வந்து நீங்கள் சுத்தமாக மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போய் சேரும்? உங்கள் ஜீவனில் அது பாதிக்கும். உங்களுடைய ஜீவனில் பாதிக்கும்போது குழந்தை நல்லா இருக்காது. குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை ஊனம், குழந்தை ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு கொடுக்கறது. இல்லைன்னா குருங்கிறது தர்மத்தை குறிக்கும், அந்யோன்யத்தை குறிக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே அந்யோன்யம் டிஸ்டர்ப் ஆகும்போது யாரும் வந்து உட்காந்து உங்ககிட்ட பேச முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஆனால் உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். குரு வக்கரமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்ல பொண்ணு சார், பொண்ணு அழகாக இருக்கா சார், பிரச்சனையே இல்லை சார், எல்லாம் கரெக்டு தான். ஒரிஜினலாக இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தாங்க, என்ன குணங்களோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தயவுசெய்து நான் கையெழுத்து கும்பிட்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? லவ் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து ஜாதகம் பார்க்க வராதிங்க. அது செட் ஆகாதுன்னு சொல்லதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து செட் ஆகும்னு சொல்ல வைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியாகவே இருக்கும். நல்லா இருக்குன்னா நானே சொல்லுவேன். எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய நேயர்ஸில் நிறையா பேர் என்னோட கிளைண்ட்ஸ். அவங்க வந்து நான் சொல்லுவேன், உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் ஆகும், பொருத்தம் பார்க்காதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்கேன். ஒரு 4 மாதத்துல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே லவ் மேரேஜ் சார், இப்படியும் நடந்திருக்கு. அப்போ என்கிட்ட இருந்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன ஜாதகத்தில் கொடுத்துருக்காங்களோ, என்ன ஜாதகத்தில் நடக்குமோ அதுதான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கங்க. பூர்வீக சொத்து வரும், முன்னோர்கள் சொத்து வரும், புதுசாக வீடு வாங்கலாம், ஃப்ளாட்டு வாங்கலாம், விற்பனை செய்து பணம் வரும், எல்லா ஆங்கிள்லையுமே நன்மைகள் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே விஷயம்தான், எது பண்ணாலும் சரி தெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன குறைபாடு இருக்குன்னு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னா, குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குது. அப்போ குலதெய்வத்தை பிடிங்க. குலதெய்வத்தை போய் பிடிச்சிட்டு அங்கே 2 நாள் தங்குங்க, ஒரு நைட்டார தங்குங்க. 5 பேர் பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு சாப்பாடு போடுங்க. இல்லையா அந்த கோவிலையே சாப்பாடு போடக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கீம்ன்றதுன்னா அதுக்கு பணம் கட்டுங்க, டொனேஷனாக கட்டுங்க. யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அறிவு கண்ணை திறக்கணும். 2 புஸ்தகம் வாங்கி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை வந்து எல்லாமே சால்வ் ஆகுங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், மனசே மாறும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எதுவுமே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய இல்லாமல் இப்போ நமக்கு நடக்குதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் வந்து ஒரு 4-5 மாதத்தில் மாறப்போகுது. யூஆர் கோயிங் டு பி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க, கனடா, ஆஸ்திரேலியாலாம் போக முடியாத நபர்களில் இப்போ வேறு ஏதாவது நல்ல கண்ட்ரிக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% நல்லா இருப்பீங்க. ஸோ கும்பராசி நண்பர்கள் ஒன்றே ஒன்று தான், சாரங்கபாணி வழிபாடு அமோகமான மாற்றத்தை கொடுப்பார். சந்தோஷம் 70, பொருளாதாரம் 90. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மீன ராசியது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு போய் உட்கார்ந்துருக்காரு, வக்கரமா வேற மாறிட்டார். சுகஸ்தானம்னா என்ன அர்த்தம்? வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், காளமாடு, பசுமாடு, இயற்கையான விஷயங்கள், விவசாயம், நிலம், இது சம்பந்தப்பட்டது எல்லாமே. அப்போ அந்த இடத்துல குரு வக்கரமாக இருக்குன்னா, ஒரிஜினலாக ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ, செவ்வாய் வக்கரமாகவோ, சுக்கிரன் வக்கரமாகவோ, புதன் வக்கரமாகவோ கும்பம் துலாத்தில் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்குவீங்க, அருமையான பசுமாடு வாங்கி தானம் கொடுப்பீங்க, காளமாடு வாங்கக்கூடிய பிராப்தம், விவசாயம் செழிக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டில் மட்டும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டில் 10 பேர் வந்து நீங்கள் சமைச்சு போட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே நடக்கும். அதே குரு வக்கரமாக தான் இருக்க போகிறது 4 மாதத்துக்கு. தை மாதம் உங்கள் வீட்டில் கல்யாணங்க, தை மாதம் கெட்டிமடம் கொட்டும். படிக்கவே முடியல, படிப்பு மோசமாக இருக்குது, நமக்கு செட் ஆகுமான்னு தெரியலங்கக்கூடிய நிலமையில் இப்போ படிப்பு செட் ஆகும், கரெக்டாக கோர்ஸ் கிடைக்கும். உங்கள் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான்னா இப்போ படிப்பான்,
நல்ல ஆசிரியர் கிடைப்பார். இவ்வளோ நாள் ஆசிரியர்லாம் சரியா இல்லை சார், இஷ்டத்துக்கு அவனை போட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கக்கூடிய நிலைமைகள் இப்போ சரியாகும். நிறைய பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு டெல்லர்னு சொல்லுவோம், கணக்கர், ஆடிட்டர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் போய் உட்காரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பொதுவாக ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு ஹார்ட்லலாம் பிரச்சனை வந்துடும், லங்ஸ்லலாம் பிரச்சனை கொடுத்துருவாங்க. பைபாஸ்லாம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, சின்னதாக தான் வேலை இருக்குது, பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுறோமோ அது வேணால் டிஸ்டர்ப். ஒரே விஷயந்தான் நான் சொல்லலாம், குழந்தைகளை தயவுசெய்து பகச்சுக்காங்க. பஞ்சமஸ்தானத்தோடைய விரயஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடம்னா ரொம்ப கட்டுப்பாடு, அதிகமான டிசிப்ளின். மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ரியாலிட்டின்னா அந்த ஜாதகத்தில் குழந்தை பிராப்தம், குழந்தைக்கான ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த பிராப்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். நம்ம வளர்ப்புங்கிறது நம்ம முயற்சி, நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். மிரட்டி உருட்டி பண்ணிங்கன்னா குழந்தை வேற இடத்துக்கு. 4ஆம் இடம் ஆக்ட் ஆகும்போது ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனம் காக்கணும். இடம் விட்டு இடம் மாறி நடக்கும். இருக்கிற ஊர் மாறும். சில பேருக்கு வீடு வேணாம்னு சொல்லி வேற வீட்டுக்கு போகிறது, சில பேர் வீட்டுக்கு மேலே போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க. சில பேருக்கு நல்ல வீடு அமையும், பக்கத்தில் லைப்ரரி இருக்கும், நிறைய இடங்களில் பஸ் ஸ்டேஷன் இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையும். பத்திரப்பதிவுத்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு அமையும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை நிறைய நடக்கும். பணங்கிறது எல்லா விதத்துலையுமே வரும். இந்த இடத்துல 4ஆம் இடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே லாஜிக்கலாக பார்க்க முடியாது. 4ஆம் இடம்னா லாஜிக் தான், டவுட்டே கிடையாது. அந்த குரு வக்கரமாக இருக்கும் பொழுது ஓவரால் லாஜிக் பார்க்கறது. கட் த்ரோட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்காங்க சார். ப்ரொஃபஷனல் இடத்துல கொஞ்சம் மாதிரி எமோஷன் இருக்கணும். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்க குணத்தில் தான் கடவுள் வாழ்வார். அந்த இடத்துல நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, பாசம், தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி உங்களை நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்கள், பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டினாலும் அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த குரு வக்கரத்தினால். எந்த வீடை இழந்தீங்களோ அந்த வீடு கிடைக்கும். எந்த சொந்தத்தை இழந்தீங்களோ அந்த சொந்தம் இப்போ மதிக்கும். வீடு கதவை தட்டும். உங்கள் வீட்டில் வச்சு நிச்சயார்த்தம் நடக்கும். உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் முன்னிருந்து பண்ணுவீங்க. அம்மாவுக்கு இருக்கக்கூடிய மனக்குறையெல்லாம் தீர்ந்துடும். ஸோ எல்லாமே நல்லா மாறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த ஒரு டைம் பீரியடில் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நடக்கும். ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 75, 90ன்னு சொல்லலாம். நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணணும்? மெயினாக குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்கினால் போகிறோம், என்ன வேணுமோ அது நடக்கும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த குரு வக்கர பெயர்ச்சியில் எல்லா ராசிகளுக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.